வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைமதன் அவர்களே, உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்தி மகிழ்ச்சியடைகிறேன். இப்போ ஒரு மதர் அவர்கள் கூறும்போது அந்த மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பது முழுமையான ஒரு வாக்கியம். மனமது செம்மையானால் ஒரு கண்டிஷன் போடுறார், மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அந்த கண்டிஷனை பார்க்கும்போதே ஒன்று புரிந்து கொள்ளலாம், அவ்வளவு சீக்கிரம் மனம் செம்மையாகாது. எப்போ ஒரு நிபந்தனை போடுறோமோ அப்பவுமே அந்த கருத்தை புரிந்து கொள்ளணும். மனம் அவ்வளவு சீக்கிரம் செம்மையாகாது. இப்போ மனதை பற்றி பல மகான்கள் பல கோணங்களில் சிந்தித்தும் அவங்க அனுபவத்தை ஒட்டியும் நீண்ட காலமா சொல்லிட்டு வரான். இப்போ மகரிஷி மனதை பற்றி சொல்ற ஒரு விதம். இப்போ அண்மையில பகவத் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருடைய சீடர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய சீடர். ஆனா ஒரு கட்டத்தில் இல்லை, நான் அவரை விட்டு விலகிட்டேன்னு கூட சொல்லியிருக்கார். ஆனா அவருடைய பாதிப்பு விட்டு இருக்கும். அப்போ பகவத் ஐயாருடைய பார்வையில மனம், ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு பெரிய தத்துவ மேதை, அவருடைய பார்வையில மனம் எண்ணங்கள். இன்னொருத்தர் யூஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் ஒரு விதம். அப்புறம் ஓஷோ, ரஜினீஷ் என்று சொல்லப்பட்ட ஓஷோ, அவர் மனதை பற்றி அலசுவது ஒரு விதம். ஏன் நம்ம ஆன்மீகத்துல லெஜெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் யாரெல்லாம்? ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார். இவர்கள் அதை பற்றி சிந்தித்த விதம், ஆன்மாவை பற்றி, ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய மனதை பற்றி. புத்தர், கௌதம புத்தன் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு, இயேசு மகான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மகான்கள், 1-2 அல்ல, மனதை பற்றி ஒவ்வொரு கோணத்துல பேசியிருக்காங்க. திருமூலர் மனதை பற்றி பேசுறார். அப்போ இப்போ நான் மனதை பற்றி ஏதோ ஒன்று சொல்றேன்னா, அது எனக்கு சரி, என்னை பொறுத்த அளவில் நான் பல மகான்களுடைய இதெல்லாம் கேட்டு இவர் இப்படி சொல்றார். ரமண மகிழ்ச்சி சொல்ல விட்டுட்டானே, அவர் ஒண்ணு. அப்போ ஸ்டேபிளா இதுதான் மைண்ட் அப்படின்னு ஒரே கருத்து சொல்ல முடியாது. அவங்கவுங்க சிந்தனை எப்படி போகுது, அவங்க வாழ்க்கையில பெற்ற அனுபவம் என்ன. எனக்கு சில அனுபவம் இருக்கு, என் அனுபவத்தை வச்சு இப்படிதான் மனசு இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு நான் வந்துடுவேன். ஆனா அதே மதன் அவர் அவருடைய அனுபவத்தை வச்சு மாணவனா இப்படிதான் இருக்கும். நம்முடைய அனுபவம் மகான்கள் பெற்ற அனுபவத்தை தானே அவங்க நூல்களா கொடுக்குறாங்க, அவங்க பெற்ற அனுபவம். இனி தியானத்துல உச்சத்துக்கு போய் உண்மையை உணர்ந்த பிறகு மனம்னா என்னங்கிற ஒரு அணுகுமுறை இப்படி நிறைய இருக்கு, சரிங்களா? அது மாதிரி நம்ம மகரிஷி, நம்ம குரு மகான், அவருடைய வாழ்க்கை அனுபவம், அவருக்கு கிடைத்த ஒரு சில நேரடி குரு, மானசீக குரு, இவர் சொந்தமா சிந்தித்து தெளிவாகி கொடுத்த முடிவுகள், இப்படி நிறைய இருக்கு. இருந்தாலும் என் பங்குக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன், நீ இதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளாது. எதையுமே நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஆனா கேட்டுக்கொள்ளுங்க. 2 வித்தியாசம் இருக்கு. கேட்ட பிறகு நீங்க தனியா சிந்திக்கணும். உங்க வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டி, இப்ப கேட்ட நற்செய்தியை ஒட்டி நீங்க சுயமா சிந்தித்து உங்களுக்குன்னு ஒரு முடிவு, ஒரு பாதை, ஒரு அடைதல்.
ஆனா நோக்கம் ஒண்ணுதான். எல்லாருடைய நோக்கம் தன்னை உணர்தல், தனது உண்மையை உணர்தல். இதுக்கு அவங்கவுங்க அனுபவத்தை ஒட்டி தான் அதை பற்றி பேசுறேன். நான் அடிக்கடி கூட சொல்லியிருக்கேன். நம்ம ரமண மகர்ஷி என்ன சொல்லிட்டாரு, மனோ நாசம், அதாவது மனதை கொண்டு விடு, டு கில் த மைண்ட். ஓசோ நோ மைண்ட் ப்ரோக்ராம், அவருடைய கான்செப்ட்ல நோ மைண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு ஏதோ ஒண்ணு கொடுத்து மைண்ட் இல்லாம இருக்கிறது. இப்படி ஒரு சாரர் மனம் ஒண்ணு இல்லவே இல்லை, மைண்ட் இஸ் மித். அதான் யூஜி கிருஷ்ணமூர்த்தி, மைண்ட் இஸ் மித், மனம் என்பது மாயான்ட்டார். மகிழ்ச்சி என்கிட்ட இன்று நேற்றல்ல, 1990 ஆரம்பத்துல என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு, தனியாவே சொன்னார். ஏன்னா எங்கேயோ நான் இடத்துல பேசுனது அவர் காதுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா, மனம் என்று ஒன்று இல்லை என்று எங்கேயும் சொல்லிடாது. அவருடைய கோடம் பாருங்க, மனம் என்று ஒன்று இல்லைன்னு எங்கேயும் சொல்லாது அப்படின்னாரு. மற்றவங்க என்ன சொல்றாங்க, நோ மைண்ட் ப்ரோக்ராம், மைண்ட் இஸ் மித், மாயா, மனம் என்று ஒன்று இல்லை அப்படின்னா. அப்ப பாருங்க, நீங்க என்ன முடிவுக்கு வர முடியும்? அப்படி இருக்கும்போது மனம் செம்மையா ஆனால், மனம் இல்லைன்னா ஏன் செம்மையா ஆக்கணும்? இல்ல அது அழுக்கா இருக்கான்னு எப்படி தெரியும்? ஒரே குழப்பம். நீங்க எப்போ ஞான மார்க்கத்துக்குள்ள சொல்லக்கூடாது நுழையிறீங்களோ அப்பவே நீங்க நல்ல குழப்பம் ஆயிடுவீங்க. இப்போ ஓரளவுக்கு தெளிவா இருக்கீங்க இல்லையா? இந்த மகான்களாம் சேர்ந்து என் பங்குக்கு நானும் சேர்ந்து உங்களோட குழப்பிடுவேன். குழப்புறது நல்லது, குழம்புறது நல்லது. குழம்புனாதானே உங்களுக்கு விஷயம் தெரிய வரும். இவ்வளவு நாளும் தெளிவா இருந்தேன், இப்ப குழம்பிட்டேன்னா இவ்வளவு நாளும் தெளிவா இருக்குதான் நினைச்சுக்கிட்டீங்க. ஆகவே குழம்பணும், பிறகு சுயமா சிந்தித்து உங்க பாங்குக்கு தெளிவடையும், அந்த தெளிவை கொண்டு வாங்க அப்படின்னு பார்க்கிற போது மகிழ்ச்சியினுடைய தத்துவம் தான் அதிகபட்சம் என்ன பாதிச்சிருக்கு. ஏன்னா அவர் நீண்ட காலம் அவர் கூடிய இருந்து அவர் சொன்ன காந்த தத்துவம். ஏன்னா மற்ற மகான்கள் யாருமே அந்த விஞ்ஞான ரீதியாக இந்த உடல்ல என்ன நடக்குன்னு பெருசா சொல்லல. புத்தனும் சொல்லல, ரமண மகர்ஷியும் சொல்லல. சூட்சமா 1-2 பாடல்ல ரமண மகர்ஷி டச் பண்ணாலும் மற்றவங்க புரியக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான ரீதியா சொல்லல. அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, விஞ்ஞான ரீதியாக மனம்னா என்ன அப்படின்னு பாக்குற போது கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். பழபடி வாய்ப்பு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும். இப்போ இயற்கையை பார்க்கிற போது இந்த இயற்கையினுடைய மூலம் சுத்தவில்லை, அதனுடைய தரம் அறிவும் ஆற்றலும். அது தன்னிற்கு சூழ்ந்தெழுத்து மாற்றினால் எழுச்சி பெற்று, எது எழுச்சி பெறுது? ஆற்றல் அறிவு, ஆற்றலோடு கூடிய அறிவு அல்லது அறிவோடு கூடிய ஆற்றல் அடக்கமாக இருந்தது எழுச்சி பெற்று இயக்கமாகுது, அதாவது மின் துகளாகுது. பிறகு உங்களுக்கு தெரியும் பரிணாம வளர்ச்சியில பஞ்சபூதங்கள், அதெல்லாம் நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணல, உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல. பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களுக்கு உணர்வு உண்டான்னு ஒரு கேள்வி. ஒரு கல் இருக்கு, கல்லை தொட்டால் உணர்வு உண்டான்னு கேட்டீங்கன்னா உணர்வு உண்டு, உணர்தல் இல்லை. பாருங்க, வார்த்தையை நான் விளையாடுறேன் பாருங்க. ஒரு கல்லை தொட்டீங்கன்னா உணர்வு நடைபெறும், ஆனால் உணர்தல் என்ற இயக்கம் இருக்காது. அது ஏங்கிறது அப்புறம் பேசும், அது விஞ்ஞானம் ஆழமா போயிடும். மகிழ்ச்சியுடைய இப்ப புரிந்து கொள்ளுங்க. ஒரு பௌதிக பொருளை தொட்டீர்களே ஆனால் அந்த பௌதிக பொருளில் உணர்தல் என்ற இயக்கம் நடைபெறும், ஆனால் உணர்வு இருக்காது. ஏன்னா அதுக்கு மூல ஃபார்மா இருக்காது. சரி, மரம் செடி கொடிக்கு உயிர் உண்டுன்னு படிச்சிருக்கோம். அப்ப மரத்தை தொட்டா அதுக்கு தெரியுமான்னா உணர்தல், தொடு உணர்தல் நடைபெறும், தொடு உணர்வு நடைபெறும், உணர்தல் நடைபெறாது. ஏன்னா அதுக்கு மூளை வரல. இப்படி பார்த்தீங்கன்னா புழு பூச்சி அதுக்கும் மூளை சரியா வந்திருக்கு. அப்போ நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன், உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றுன்னு ஒரு பாடல் இருக்கு பாருங்க.
அதுல ஒரு வரி வரும், மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி. எது உணர்தல் என்ற இயக்கம்? ஆதியனும் பரம்பொருள் தெய்வம் ஜீவன்களிடம் உணர்தல் என்ற இயக்கமாக வெளிப்படுது. அப்ப இந்த உணர்தல் என்ற இயக்கம் வந்த பிறகு எந்த ஜீவன் எடுத்துட்டாலும் சரி, 5 விலங்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, உணர்தல் என்ற இயக்கம் வந்த பிறகு அப்பதான் மனம்னு ஒண்ணு உற்பத்தி ஆகுது. ஏன்னா ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அதுக்கு மூளை இருக்கு, அதுக்கு அந்த உணர்தல் என்ற இயக்கம் நடந்ததுனால நம்ம வீட்டுக்காரர் யாரு, திருடன் யாரு அப்படின்னு பகுத்து பார்க்கிற அறிவு உண்டு. இது டிஸ்கிரிமினேட்டிங் பவர் என்று சொல்லுவாங்க. ஒத்து பார்த்து பகுத்து பார்த்து. இப்ப நீங்க நாய்க்கு சாப்பாடு போட்டீங்கன்னா போன உடனே சாப்பிடாது, மோந்து பார்க்கும். உகந்த உணவா இல்லையான்னு மோந்து பார்க்கும். உகந்தது என்றால் சாப்பிடும். அப்ப அதுக்கே ஒரு மன இயக்கம் இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஆனா மனுஷன் வந்த பிறகு இதே உணர்தல் என்ற இயக்கத்தினால அவனுக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். இன்ப துன்ப அனுபவங்கள் புலன்கள் மூலமாக உள்ள இருக்கிற ஒரு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. நான் அதான் சொல்ல வரேன், முக்கியமான வார்த்தை. அது பேர் உள் உணர்வு. இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் ஆர் இன்னர் பீயிங் என்று சொல்லுவாங்க. உள் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அது சப்ஜெக்ட், எழுவாய். அது புலன்கள் வாயிலாக வெளியில வரும்போது உணர்தல் என்ற இயக்கமா. என்ன உணர்தல்? கேட்டல், பார்த்தல், சுவைத்தல், நுகர்தல், ஸ்பரிசம். 5 வேறு உணர்வாக தன்மாற்றம் அடையுது. உணர்வு என்கிற சப்ஜெக்ட், எழுவாய், புலன்கள் வாயிலாக உணர்தல் என்ற இயக்கமாக ஒரு செயலாக மாறுது. கவனிக்கிறது ரொம்ப டீப். இப்போ அந்த உணர்வு என்ன ஆயிட்டு சிதறுது. புலன்கள் மூலமா சிதறி ஐவகை உணர்வாக போகுது இல்லையா? அந்த ஐவகை உணர்வில் இருந்து அது பெற்ற அனுபவத்தை உள்ளுக்கு மூளையில பதிவாக வைக்கிறது. ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பதிவாகுது. கர்மயத்திலையும் பதியும், மூளையிலையும் பதியும். எந்த உறுப்பை வைத்து பயன்படுத்தணுமோ அந்த உறுப்புல எல்லாம் பதிஞ்சிருக்கும். சரி, இப்ப நிறைய பதிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க காதுல இப்போ யானை அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்க, இம்மிடியா உங்களுக்கு மனசுல யானை உருவம் வருதா இல்லையா? அது மட்டும் இல்ல, நீங்க கடைசியா எங்க யானை பார்த்தீங்க? கோயில்ல பார்த்தேன். யார் கூட அன்னைக்கு போனோம்? உங்க நண்பர், அவங்கலாம் வந்துருவாங்க. இப்ப பாருங்க, ஒரு சொல் மோதி அந்த யானையையும் அடிப்படையாக கொண்டு அன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள வருது இல்ல, நினைவு அலைகள். அதை எண்ணங்கள்னு சொல்றோம். ஸ்பீடா போறேன், கொஞ்சம் கவனம் கேட்க. இப்ப மனம் என்றால் என்ன? கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு அது பிரதிபலிக்கிற போது எண்ணங்கள், அந்த எண்ணங்களின் தொகுப்பை மனம் என்று சொல்றோம் பொதுவா. அது மட்டும் இல்லை, அது ஒரு கோணத்துல, மனதை பற்றி ஒரு கோணத்துல நான் சொல்லும் போது, இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க விஷயம், உயிரின் படர்க்க நிலை மனம், 2 மார்க். இல்ல 20 வரியில எழுதணும், 10 மார்க்கு எழுதணும்னு போட்டா நீங்க இன்னும் விவரிக்கணும். மனம் என்றால் இதுவரைக்கும் புலன்கள் மூலமாக பெற்ற உணர்வுகள், இன்ப துன்ப அனுபவங்கள், அது பதிவா இருக்கு. மீண்டும் அந்த பதிவை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வெளியில நடக்கு. யானைன்னு ஒரு சப்தம் வருது, உடனே அந்த பதிவு பிரதிபலிக்குது, நினைவாக வருது. இப்ப நீங்க யானையை காட்சியா பாக்குறீங்க. ஒரு கால் நீ எங்கேயோ யானையை பார்க்கும்போது யானை மிரண்டு சத்தம் போட்டு ஓடி வந்திருக்கும், கூட்டத்தில் நீங்க பயந்து ஓடி இருப்பீங்க. இப்ப அந்த பய உணர்வும் வரும். இதெல்லாம் சேர்த்து மனம்னு சொல்றோம். ஆனால் இந்த மனதிற்கு மூலம் எது என்றால் அனுபவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உணர்வு. பாருங்க, உணர்வுனா என்ன, மனம்னா என்ன? உணர்வுதான் மனமாக எழுச்சி பெறுது. புரியுது மாதிரி இருக்கா பாருங்க. சரி, நான் அப்படி சொல்லிட்டே போறேன். நம்ம காலம் கருதி விஷயம் சொல்றேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம், புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோட மீண்டும் மீண்டும் வரணும். இப்ப நமக்குள்ள இப்ப நான் தொட்டா தெரியுது, உணர்வு. அது தெரிஞ்ச உடனே இந்த அப்படி மெதுவா தொட்டனா அந்த உணர்வு என்ன ஆகுது, உணர்ச்சியா மாறுது. என்ன உணர்ச்சி? சுகமா இருக்கு. அடிச்சிட்டேன், ஐயோ வலிக்குது, அசுகம்.
உணர்வு தன்னிலையில மாறுது. என்னவாக? இன்பம் அல்லது துன்பம் என்கிற உணர்ச்சியா மாறும். இன்ப துன்ப உணர்வல்ல, இன்ப துன்ப உணர்ச்சியா மாறிடும். இப்படி காலகாலமா ஆகி நம்ம விலங்கா இருந்திருக்கோம், ஆதிகால மனிதனா இருந்திருக்கோம், பல கோடி உருவத்தை மாறி வந்திருக்கோம். எல்லாம் எவ்வளவு பதிவு இருக்கு. இந்த மொத்த பதிவையும் சேர்த்து மனம் என்று சொல்றோம். இந்த மனம் எப்படி இருக்கு அப்படின்னா, விலங்கின பதிவை அடிப்படையாக கொண்டு இருக்கு. அந்த விலங்கின பதிவை அடிப்படையாக கொண்டு நம்முடைய முன்னோர்கள் நிறைய பாவ செயல்கள் செஞ்சிருக்காங்க, நாமளும் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து நம்மகிட்ட பதிவா இருக்கு. ஆகவேதான் மனம் வந்து செம்மை ஆனான்னு சொல்லும் போது அது செம்மையா இல்லை, தூய்மையாக இல்லை, அது தப்பு செஞ்சு. ஏன்னா தூய்மையா இல்லைன்னு சொன்னா தப்பு தானே எண்ணம், அசுத்தமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களை எண்ணம், எண்ணங்களை செயலாக்கும், செயல் விளைவாக வரும். அது துன்ப விளைவாக வரும்போது கஷ்டப்படுறோம். இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய துன்ப விளைவுகளை சந்திக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் மனம் தூய்மையாக இல்லை. சரி, நம்ம தூய்மைப்படுறதுக்கு என்ன பண்ணணும்ட்டு கேட்கும்போது மகிழ்ச்சி வந்து தற்சோதனைன்னு ஒரு பயிற்சியை கொடுத்தார். ஏன் கேள்வி? தற்சோதனையின் மூலமாக மனம் தூய்மையாகி விட்டதான்னு ஒரு கேள்வி. இப்போ சினம்னு ஒண்ணு இருக்கு, அது குணக்கேடுல ஒண்ணு. சினம் தவிர்த்தல சொல்லப்பட்ட கருத்தை அடிப்படையாக கொண்டு சிந்திச்சு உங்களை யாராவது சினத்தை முற்றிலும் தவிர்த்தவர்கள் உண்டா? கிடையாது. இது மகிழ்ச்சியை சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துல 1985 86 சாமி சொல்லும் போது சொல்லுவாரு, ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஐயா நான் உங்கள்கிட்ட தியானம் கத்து தற்சோதனை பண்ணிட்டு சினத்தை விட்டுட்டேன் ஒருத்தர் சொன்னாரு. உடனே மகிழ்ச்சி சொல்ற ஒரு கதையா சொல்லு. அப்படியாப்பா, சினம் உங்களுக்கு வரதே இல்லையா கேட்கிறாரு. இல்லைங்க, வரல இல்லை. அது எப்படிங்க? கஷ்டம் இல்லையா? அது எப்படி வராம இருக்கும்? இல்லைங்க, வருது இல்லைங்க. இல்லைங்க, நான் எது கேட்கிறேன்னா, ஒருவேளை பாருங்க, சும்மா சும்மா கேட்டீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் அப்படின்னாரா. நீங்க கேவலமா கவனிக்கணும். கிளறிட்டே இருந்தீங்கன்னா வரும். தத்துவனை செய்து நாம என்ன பண்றோம்? கொஞ்சம் அடக்கிக்கிறோம், அல்லது இடத்த விட்டு நகர்ந்துடும். ஆனா வந்தது தானே. சில தவிர்த்தல்னா அது வரவே கூடாது அப்படின்னு ஒரு ஆங்கிள் மக்கள் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்மகிட்ட என்னென்ன பதிவு இருக்கோ, நல்லதோ கெட்டதோ, அதை அழிக்கவே முடியாது. ஆனா மகிழ்ச்சி வந்து பாவ வினை பதிவுகளும் போக்கும் முறைகளும் ஒரு சப்ஜெக்டே வச்சிருக்காங்க. அப்ப என்னுடைய 40 ஆண்டு காலத்துல என்னுடைய அனுபவத்துல என்னால என் கோபத்தை போக்க முடியல. நான் ஓப்பனா சொல்றேன். என்கிட்ட என்னென்ன பதிவு சின்ன வயசுல இருந்ததோ அது போய் இருந்துட்டு இருக்கு. ஆனா நான் வேற விஷயம் சொல்றேன், எல்லாம் இருக்கு. கோபப்படக்கூடிய பதிவு இருக்கு, பொறாமப்படக்கூடிய பதிவு இருக்கு, என்னென்ன குணக்கேடுகள் உண்டு எல்லாம் இருக்கு, உள்ள இருக்கு. அப்ப நீங்க இவ்வளவு நாள் தியானம் பண்ணி இவ்வளவு பெரிய ஆசிரியரா இருக்கீங்க, பேசுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, நான் நீண்ட காலம் அதை போக்க முடியலையா, கண்டுபிடிச்சது என்னன்னா, அது ஒரு 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 பொயிட்டினுடைய கவிதையில ஒரு வரி வரும். எ ரோஸ் இஸ் எ ரோஸ், இஸ் எ ரோஸ். அடிச்சு பாருங்க, எ ரோஸ் இஸ் எ ரோஸ், எல்லாம் இஸ் எ ரோஸ், இஸ் எ ரோஸ். அது அர்த்தம் ரோஜா கடைசி வரைக்கும் ரோஜா தான். அப்ப நான் கடைசி வரைக்கும் நான் தான். நெருப்பு கடைசி வரைக்கும் சுடும். விலங்குகள் ஒவ்வொன்றும் என்னென்ன தன்மையில இருக்கோ அது அப்படித்தான் இருக்கும். அவன் நானும் என் தன்மையில தான் இருக்க முடியும். அதை கவனிக்கணும். இத வள்ளுவரும் சான்று சொல்றாரு. எனக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தம் உண்மை அறிவே மிகும். அதாவது நீ அரிய நூல்கள் எல்லாம் படிச்சாலும், வேதம் படிச்சாலும் சரி, மனவளக்கலை பார்ட் 1, 2, 3 என்ன படிச்சாலும் சரி, உனக்குன்னு ஒரு புத்தி இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அதான் மிகும். அதான் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும், என்ன இவர் குழப்புறாரு? நம்ம இதுல அகத்தாய்வு, தற்சோதனை 1, 2, 3, 4 அப்ப அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே சினத்தவத்துல வந்து முயற்சி எடுக்கிறோம், ஆசை சிறும முயற்சி எடுக்கிறோம்,
எல்லாத்திலும் தோல்வியை சந்திச்சோமா, வெற்றி அடைந்தோமா? பெரும்பாலும் தோல்வி. சரி, அப்ப நான் என்ன சார் பண்ணணும்? வா, உன்னை நீ மாற்ற முடியாது என்று கண்டுகொண்டாய். உன்னை என்றால் உன்னிடம் இருக்கிற பதிவுகள். அப்ப எப்போ என்னுடைய கோபத்தை என்னால போக்க முடியலையோ, என் மனைவி என்கிட்ட கோவப்பட்டாச்சுன்னு சொன்னா, நான் அவங்களுக்கும் அவங்க கோவத்தை போக்க முடியாது. என் எதிராளிக்கும் அவங்க சினத்தை தவிர்க்க முடியல. யாராலையும் சினத்தை தவிர்க்க முடியலன்னு சொன்னா, நமக்கு ஒரு புத்தி வரும். ஆகவே சினத்தை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்னா எப்படி? இப்ப என் மனைவிக்கு கோவம் வந்து ஏதோ ஒண்ணு சத்தம் போடுறான். நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்? அவங்க 2 சொன்னா நான் 4 சொல்லுவேன். நான் 4 சொல்லுவேன், அவங்க 8 சொல்லுவாங்க, நான் 16 சொல்லுவேன். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, சினத்தை தவிர்க்க முடியாது. வந்த சினம் வந்ததுதான். அவங்களுக்கு வந்துருச்சு. 1. 2வது, சினம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம காரியம் இல்ல. அப்ப அவங்களுக்கு கோபம் வந்திருக்குன்னா, அங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு, காரணத்தை போக்க முயலும். காரணத்தை போக்கிட்டோம்னா காரியம் போச்சு. அப்ப எனக்கு கோபம் வருது. நான் கண்டுபிடிக்கிறேன், என்னை தச்சு நாம அந்த இடத்துல இவ்வளவு கோவப்பட்டுட்டேனே, என் வீட்டுக்கார்ட்ட இவ்வளவு கோவப்பட்டுட்டேனே அப்படின்னு ஒரு குற்றத்தோட சிந்திக்கிறேன். எனக்கு ஏன் கோபம் வந்தது? ஓ, அது இதனால. சரி, சரி. இனி அந்த மாதிரி காரணம் வராம பார்த்துக்கிடணும்னு ஒரு வருது பாருங்க. இதுக்கு பேர் தான் விழிப்பு உணர்வு. மாற்ற கவனிக்கணும். உணர்வுன்னு உள்ள இருக்கு பாருங்க, அது விழிக்குது. இவ்வளவு நாள் விழிக்காம உணர்வு உணர்ச்சி வயப்பட்டு சண்டை போட்டுச்சு. 2 பேருக்குள்ளயும் கோபம், கிளாஷ். ஆனா இப்போ சிந்திக்க ஆரம்பிக்க, தத்துவங்களை சிந்திக்கும் போது நான் கோபப்பட்டது தப்புதான். இனி நான் கோபப்படாம இருக்கணுமானா, என்னுடைய கோபத்துக்கு என்ன காரணம்? என் மனைவியினுடைய கோபத்துக்கு என்ன காரணம்? என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் கோபம் வருது, என்ன காரணம்? காரணத்தை கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த காரணத்தை எப்படி போக்குவது? இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது, ஒரு அவேர்னஸ். சரி, இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இனி நான் வந்து அடுத்த கோவப்பட்டு அது காரணம் இருக்கு, காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அவசரப்படாம இருக்கணும்ட்டு நமக்குள்ள ஒரு பொறுமை வருது பாருங்க. இப்போ உணர்ச்சி வரல, பொறுமை வருது, நிதானம், சகிப்பு. கொஞ்சம் இரு இரு வருதா? இது பேரு விழிப்பு உணர்வு. விழிப்பு நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அது வேற. தூக்க நிலை, விழிப்பு நிலை. மனம் தூங்கும், காலையில விழிச்சுக்கும். மனம் விழிக்குதுன்னா எண்ணங்கள் விழித்துக் கொள்ளும். ஆனா மனதனுடைய அடிப்படையான உணர்வு இன்னும் விழிக்கல. நாமெல்லாம் விழிச்சிருக்கோம்னா நம்முடைய மனசு, எண்ணங்கள் தான் விழித்து சிந்திக்குது, செயல்படுது. உணர்வு விழிக்கணும். அதுக்கு ஒரு பக்கம் தவம் செய்யணும், இன்னொரு பக்கம் தச்சோதனை செய்து செய்து தோல்விகளை சந்திக்கணும். வெற்றி அல்ல, தோல்விகளை சந்திக்க சந்திக்க ஒரு நாள் வெற்றி என்றால் என்ன என்று உங்களுக்கு புரிய வரும். அது வேற ஒண்ணும் இல்லை, ஹவு டு பி அவேர். எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கணத்திலையும் விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, முன்னோர்கள் சொன்ன வார்த்தை, மனசாட்சி. மனதிற்கு சாட்சி. கோபத்துல நம்ம சத்தம் போட்டுட்டோம், அவங்களும் சத்தம் போட்டாங்க, சண்டை பெருசாகி போச்சு, அப்புறம் போயிட்டோம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகி நல்ல மைண்ட் அமைதிக்கு வந்த பிறகு இந்த சாட்சின்னு ஒண்ணு சொன்ன மாதிரி அது சொல்லணும், நீ பண்ணதாம்பா தப்பு. அவங்க வந்து சொன்னாங்க, சரிதான், அது ஒரு காரணம் இருக்குல்ல, நீ சொன்னதான தப்பு. மனசாட்சி எப்பவுமே தப்பு சொல்ல, மனதுக்கு எது சாட்சியோ அது கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். அதான் முன்னோர் சொல்லுவாங்க, எப்பா உன் மனசாட்சியில கை வச்சு சொல்லப்பா, நீ சொல்றது உண்மைதானா? அப்படி கேட்டா அவன், இல்லைங்க நான் அப்படி ஏன் சொன்னேன்னா. இப்ப மனசாட்சின்னு என்ன? மனதிற்கு சாட்சி. அந்த சாட்சிக்கு பேர் தான் உணர்வு. அது பேர் சாட்சி உணர்வு, விட்னஸிங் கான்சியஸ்னஸ். இந்த மனதிற்கு ஒரு சாட்சி உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அது நீங்க டியூன் பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசை நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், சிலவெல்லாம் தவிர்க்க வேண்டாம், அது வராது. அப்படியே வந்தாலும் மென்மையா வரும். சங்கடம் வராது, வந்தாலும் மென்மையா வரும். இயேசுநாதருக்கு அவ்வளவு சமாதானம் போதித்த சமாதான தூதுவன் இயேசு மகான்.
சின்ன பையன் 33 years old, சிலுவையில அறையறான். சமாதானத்தை இழந்துட்டார். ஆண்டவரே எம்மை கைவிட்டீரே. சகனம் வந்துச்சா இல்லையா? வரும், மனுஷன்னா வரும். ஆனால் அவர் ஞானி இல்லையா, மகான் இல்லையா? சுதாகரிக்கிறார். ஆண்டவரே இவர்கள் அறியாமல் பிழை செய்தார்கள், மன்னித்து விடும். அப்ப இது பேர் அவேர்னஸ். ஒரு செகண்ட் அவேர்னஸ் போச்சு. யானைக்கு அடி சேர்க்குன்ற மாதிரி போச்சுது. உடனே சுதாரிக்கிறார். உணர்வு விழித்துக் கொள்ளுது, மன்னியும்ட்டார். உங்களுக்கு புரியுதா? மனம் அது செம்மை ஆனால் ஆகாது. ஆனால் பதிவா தான் இருக்கும். நமக்குள்ள இருக்கிற பதிவுகள் வெளியேறாம பாதுகாக்கிற ஒரு அவஸ்தை, ஜாக்கிரதா அவஸ்தை. இப்ப நீ யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்? பிரத்யார்ட்ட இல்லை, உன்னுடைய எதிரில் இருக்கானே, உன் மனைவியோ கணவனோ அல்ல, உன்னிடம் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் நீண்ட காலத்துக்கு முன்னாடி, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியே கன்னியாகுமரி பயிற்சி நடத்தும் போது எங்க மக்களுக்கு எல்லாம் அந்த பயிற்சியில கலந்து ஒரு 2000 ஸ்டிக்கர் அடிச்சு கொடுத்தேன். ஸ்டிக்கர்ல வந்து என்னன்னா, நான் ஜாக்கிரதை ஸ்டிக்கர் முதல்ல அடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேளுங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வெள்ளிக்கிழமை பயிற்சி ஆரம்பிக்குது. கன்னியாகுமரியில சிறப்பு யோகா பயிற்சி. அதுக்கு முந்தைய நாள் மாலையில பிரஸ்ல இருந்து ஸ்டிக்கர் வரணும். மத்தியானம் 2 ஆகியும் வரல. உடனே நண்பரை கூப்பிட்டு, என்னப்பா வரல, போய் பிரஸ்ல கேளு அப்படின்னு. பிரஸ்ல போய் கேட்டிருக்கான், என்னையா ஒரு ஸ்டிக்கர் அடிக்க கொடுத்தாரு. இல்லைங்க, அது சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதான் ஆலோசிச்சுட்டு இருக்கோம். என்ன, நான் ஜாக்கிரதைன்னு அடிச்சிருக்கு, நாய் ஜாக்கிரதை அடிப்பாங்க அப்படின்னு. ஆமா இல்லன்னு இவரு, ஆமா இல்லன்ட்டு இவருக்கு ஏன்னு தெரியாது. ஏன்னா போன் அடிச்சு கேட்டாரு. சரிதாம்மா, நான் ஜாக்கிரதை, சரி நீ அடிச்சுட்டு வாங்க, உனக்கு அப்புறம் விளக்கம் தாருன்னு சொல்லி கொண்டு வந்தான். அவன் நான் ஜாக்கிரதை என்ன அர்த்தம்? நான் இருக்கேனே, நான் அல்ல. உண்மையில் நான் நாய், நான் பன்னி, நரி, பாம்பு, மாடு, பூனை, எலி, த அசோசியேஷன் ஆஃப் ஆல் அனிமல் கிங்டம்ஸ். அப்போ நான் யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்? என் மனைவிட்டியா, என்னிடம். நான் விலங்கினத்தினுடைய ஒரு கூட்டுத்தொகை. எந்த விலங்கு எப்போ எப்படி வரும்னு தெரியாது. ஸோ நான் வந்து என்கிட்ட எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். பி அவேர். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு துபாய் ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். அங்குள்ள பசங்களாம் சரி என்ன பண்ணான்னு தெரியுங்களா, டிஷர்ட்ல பின்னாடி நான் ஜாக்கிரதைன்னு பிரிண்ட் அடிச்சிட்டாங்க. வேடிக்கை எனக்கு காட்டினான். எதுக்கு சொல்றேன்னா, உங்கள்கிட்ட தமாசா இருந்தாலும் நீங்கள் உங்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் நீ அல்ல, நீ ஒரு நாய். கோபப்படக்கூடாது, உண்மை கண்டுபிடிங்க. நீ ஒரு பாம்பு, மாடு, எல்லா விலங்குகளுடைய கூட்டுத்தொகை நீ. ஆகவே நீ உன்னிடம் ஜாக்கிரதையா இருந்து என்ன பேச போறோம், யார்கிட்ட பேச போறோம், எதற்காக பேச போறோம், இத்தனையும் மதியே கணக்கு போட்டு எண்ணி துணிக கர்மம். பேசுவது ஒரு கர்மம் தான், செய்வது மற்றது. பேசுவது ஒரு கர்மம், எண்ணி துணிக கர்மம். ஆனா எண்ணம் இருக்கே, அது நம்ம கையில் இல்லாத கர்மம். அது பழைய பதிவு. அந்த எண்ணங்கள் தானா வரதான் செய்யும். தப்பு இல்லை, வரட்டும். கெட்ட எண்ணம் வரட்டும், அசிங்கமான எண்ணம் வரட்டும், தப்பு இல்லை, வரத்தான் செய்யும். குற்றணுறு கொள்ளாதீங்க, வரும். என்ன, அந்த எண்ணத்தை செயல்படுத்தலாமா, பேசலாமா, செய்யலாமா, கூடாதா? இங்கதான் மாதிரி சொன்ன எண்ணம் ஆராய்தல் வருது. கொஞ்சம் நில்லப்பா, இப்படி எண்ணம் வந்துச்சுல்ல, இந்த எண்ணத்தை செய்தா என்ன விளை வரும், அவங்கள்ட்ட போய் இப்படி பேசுனா என்ன விளை வரும், கனி பண்ணிட்டு நல்ல விளை வருமானா பரவாயில்ல செய், இல்லையா செய்யாத. அப்ப இது பேர் தான் விழிப்புணர்வு. பி அவேர். பி அவேர் ஆன் செல்ஃப். உன் மீது நீ உன்னை கவனமா இரு, கவனி, சுய கவனம். இப்படி பண்ணுனா மனம் ஆட்டோமேட்டிக்கா செம்மையா தான் இருக்கும். ஏன்னா உணர்வுக்கு வந்தாலேயே உணர்வு என்னைக்குமே அசுத்தமாகாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, சுத்த உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ், சுத்த சைதன்ய நிலை என்று வேதத்துல வரும். சுத்த சைதன்ய, சைதன்யம் என்று சொன்னா முழுமை, சுத்த வெளி, தூய வெளி.
அதுல பதியவே செய்யாது. அதாவது அசுத்தப்படுத்தாது. பதியும் அசுத்தப்படுத்தாது. அது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடி முன்னாடி ஒரு ஆப்பிள் பழம், ஒரு ரோஜா, கொஞ்சம் கக்கூஸ் 3 வைக்கிறீங்க. 3யும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனா கண்ணாடி மணக்காது, சுவையா இருக்காது, நாறாது. ஆனா அது போய் மோதி தான் பிரதிபலிச்சிருக்கு. ஆனா எது போய் அத அங்க மோதிச்சதோ அத வாங்காது. இடம் புரியுதா பாருங்க. உண்மையில நான் யாரு? நீங்க யாரு? ஆன்மா. சுத்த சைத்தன்யம். தூய வெளி. மோதுது. ஆனா அது என்ன பண்ணாது? வாங்கி வைக்காது. அசுத்தப்படாது. ஆன்மா எப்பவுமே சுத்தம். பதிவு தான் அசுத்தம். சட்டை நல்ல வெள்ளை சட்டை தான் எப்பவுமே. சின்ன ஒரு அழுக்கு பட்டுட்டு சட்டையை குற்றம் சொல்ல முடியுமா? துவைச்சா போயிருது. துவைக்கட்டாலும் பரவாயில்ல. சட்டை வெள்ளை வெள்ளை தான். அது ஏதோ பட்டிருக்கு. ஆனா உள்ளுக்கு இருக்கிற வெள்ளை வெள்ளை தான். அத வெள்ளம்னு சொல்லுவோம். ஆகவே அன்பர்களே, நான் உங்களுக்கு இப்ப என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீங்க உங்க மனசை எதிர்த்து போராடாதீங்க. மைண்ட் இஸ் சச், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. சச்னஸ் ஆஃப் த மைண்ட். மைண்ட் இஸ் சச்னஸ். அது அப்படிதான். மனிதன் மனதை அடிப்படையாக கொண்டு, அதாவது எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கிறான், செயலாக்குறான், விளைவு கஷ்டம். ஆனா இன்னும் இது நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா, உணர்வை அடிப்படையாக கொண்டு, உங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு அல்ல. எண்ணங்கள் வரட்டும், உங்களுக்குள்ள கேளுங்க. அந்த மனசாட்சின்னு ஒண்ணு சொன்னேன், அந்த சாட்சியில கேளுங்க. சரி, அவங்க செஞ்சது தப்பு தான், அதெல்லாம் தெரியுது. நான் அதை போய் கேட்டு சண்டை போடணுமா? அல்லது ஏன் ஏன் அவங்க இந்த தப்பு செஞ்சாங்க? அதை ஏன்ட்ட எப்படி செஞ்சிருக்கலாம்? ஏன்னா நம்ம ஈகோ சொல்லுது, என்னிடமா? என்னையா நீ பண்ணிட்ட? யூ டூ ப்ரூட்டஸ். ப்ரூட்டஸ் நீயுமா என் முதுகுல குத்திட்ட? இயேசுனார் கேட்டாங்க, சீடர் 12 சீடர் ஒருத்தன் காட்டி கொடுத்தான், நீயுமா? அப்ப நம்மளை சுத்தி யார் இருக்காங்க? யார் இருக்காங்க? ஆல் ஆர் டெவில்ஸ். யூ ஆர் ஆல்சோ டெவில். ஐ எம் ஆல்சோ டெவில். ஆனா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய டெவில், அதாவது அந்த விலங்கின குணம் வெளியில வராம பாதுகாத்து பாதுகாத்து பழகி பழகி வர 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 இந்த விலங்கின பதிவுக்கு கீழே என்ன இருக்கு? தெய்வீகம் இருக்கு, சுத்த உணர்வு இருக்கு, இறை அம்சம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு உணரக்கூடிய அளவுக்கு தவம் செய்து உணர்றேன். மனசோட போராடல, மனசையே கழட்டி விட்டுட்டேன். இத மகிழ்ச்சி என்ன சொல்லுவாருன்னா மனத்துறவு. இதைத்தான் ரமணர் சொன்னாரு, மனோ நாசம், டு கில் யுவர் மைண்ட். மனதை கொண்டு விட என்ன அர்த்தம்? அந்த பதிவுகளோடு இருக்கிற மனதை துறந்து விடு, லீவ் இட். வள்ளுவர் சொல்லுவார், யாதனின் யாதனின் நீங்கியானோதல் அதனின் அதனின் இளன். அப்ப நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முடிவு, போராடாதீங்க. மனதை எதிர்த்து போராட வேண்டாம். உங்க மனசினை கோபப்பட்டுட்டா பரவாயில்ல, லீவ் இட். ஆனா நைட்டு உட்காந்து ஒரு சின்ன சோதனை. அந்த இடத்துல கோபப்படாம தவிர்த்திருக்க முடியுமா? முடியாது. இனி இந்த மாதிரி சூழல் வரும்போது கோபப்படாம இருக்கிறதுக்கு நான் என்ன புரிந்து கொள்ளணும்? உங்க வீட்டுல உங்க பையனு பிள்ளைக்கு மேல கோபம் வந்து வைங்களேன். ஏன் காலேஜ் விட்டு லேட்டா வரான், அத வந்தா ஒழுங்கா டாஸ்மார்க் எங்க பார்த்தாலும் திறந்து வச்சிருக்கான். 18 வயசு பையன், 20 வயசு பையன் குடிக்கிறேன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க செய்த பாக்கியம். குடிச்சாருன்னா தப்பு இல்லை. அவன் குடிக்கல, சூழ்நிலை அவனை கெடுக்குது. இன்னைக்கு போதைக்கு நிறைய பிள்ளைகள் அடிமை. என் பையன் கெட்டு போயிட்டாங்க, அவன் கெடல, அவன் நல்ல பையன் தான். சமுதாயம் கெடுக்குது. இதை மகிழ்ச்சி அந்த இடத்துல சொல்லுவாங்க, குற்றவாளி என்றோ பாவி என்றோ யாரும் இல்லை உலகிலே, குற்றத்திற்கு காரணமோ பழைய சமுதாயம்னார். அந்த மாதிரி இடத்துல நீங்க உங்களை சூழ்ந்து இருக்கிற வாழ்க்கை துணை, குழந்தைகள், பெற்றோர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், உங்களை யாரையும் நீங்க குற்றமா பார்க்கவே செய்யாது. அவங்கள்ட்ட குறை இருக்கு, ஆனால் குற்றம் அல்ல. கவனிக்கணும், குறை இருக்கு,
குற்றம் இல்லை. நீங்க தான் புரியும். நீங்க முடிந்தால் அந்த குறையை போக்குவதற்கு உதவி செய்யுங்கள். உங்களை பார்த்து உங்களிடம் இருக்கிற குறையை நிறைவு செய்யுங்கள். அப்படி இந்த மாதிரி விழிப்புணர்வோடு சிந்திச்சீங்கன்னா நீங்க மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதாவது கோயில்ல போய் சாமி என்னை காப்பாத்துன்னு கேட்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், பிரார்த்தனை செய்ய வேண்டாம். திருமூலர் சொல்றாரு, மனமது செம்மை ஆனால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், நீ சாமி போட வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், பிரார்த்தனை செய்ய வேண்டாம். எப்போ? செம்மை ஆனால். இப்ப நான் சொன்ன செம்மை பண்ண முடியாது, ஆனால் உள்ளுக்கு இருக்கிற அசுத்தம் அழுக்கு வெளியில வராம பாதுகாக்க முடியும். இது வந்து விளக்கம், புரிதல். வேற ஏதாவது டெக்னிக் இருக்கா என்ன கேட்டீங்கன்னா ஒரு பயிற்சி இருக்கு. அதை நான் எவ்வளவு சொல்லித்தரேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது விளக்கம். எப்பவுமே ஒரு விஷயம் தெரியுங்களா, விளங்குனது எல்லாமே அப்படியே நிக்கும்னு சொல்ல முடியாது. நுண்ணிய நூல்பல கற்பினும், பலபடி வள்ளுவர் சொல்றார், நுண்ணிய நூல்பல கற்பினும் அதை கேட்பினும் தம் உண்மையாவே மிகுங்கிறார். அப்ப அதுக்கு என்ன டெக்னிக் அப்படின்னா, ஒரு பக்கம் சாதாரண தியானம். இது வந்து நீங்க என்ன பண்ணணும், தினசரி ஒரு 4-5 முறை, 7-8 முறை, தப்பு இல்லை, ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடி உங்களது இருப்பை கவனிக்க. உங்களுக்குன்னு ஒரு இருப்பு இருக்கு. என்ன இருப்பு? நான் அப்படின்னு சொல்லும் போது அந்த நான் எங்கிருந்து எழுது? அந்த எழக்கூடிய இடம் தான் இருப்பு. த சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. உணர்வுடைய இருப்பு இடம், இருப்பு இடம். நீங்க என்ன பண்றீங்க, அதனால கண்ணை மூடி சும்மா உங்க உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலுடைய இருக்குங்கிற அந்த உணர்வு, அதை கவனிக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் த பாடி அல்லது பிரசன்ஸ் ஆஃப் த கான்சியஸ்னஸ். கண்ணை மூடணும். கொஞ்சம் செய்யலாமா? கொஞ்சம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி எண்ணங்கள் இல்லாம நீங்க இருக்கிறீங்கல்ல, அதை கவனிங்க. எண்ணங்கள் இல்லாம உங்களது இருப்பை கவனிக்க. எண்ணங்கள் வருமானால் கண்ணை திறந்து கொள்ளணும். திறந்துட்டு பழையபடி மூடிக்கொள்ளணும். உங்களையே கவனிக்க. கண்ணை திறந்து கொள்ளுங்க. ரொம்ப நேரம் கவனிக்க முடியாது, பழகுல பார்த்தீங்களா, பழகணும். இது ஏன்னா ஜஸ்ட் 1 நிமிடம் கூட இல்லை, 30 வினாடிகள் கூட இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, நீ வீட்டில் இருக்கும்போது நினைவு வரும்போதெல்லாம் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடுங்க, கவனி. நீங்க இருக்கிறீங்க, கவனிங்க. நான் வேற ஒன்றும் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு இருட்டு அறையில ரூமுக்குள்ள இருக்கிறீங்க, திடீர்னு கரண்ட் தான் போயிடுச்சு. உனக்கு அம்மா வந்து, செல்வி அம்மா இருக்கியா? இருக்கேன். இல்லை, இருட்டாயிடுச்சு, நான் இருக்கேங்கிறது எனக்கு வெளிச்சம் வேணுமா? நல்லா கவனிங்க. இந்த இருக்கேன்னு சொல்றதுக்கு வெளிச்சம் வேண்டாம், அது வேற எந்த சான்றும் வேண்டாம். இருக்கேங்கிறது வெரி சர்டன். இருக்கனா இல்லையான்னு தேடி பார்த்து இருக்கேன்னு சொல்ல மாட்டோம், லைட்டு போட்டு சொல்ல மாட்டேன், இருக்கேன். அதான் சொல்ல, மீண்டும் பாருங்க, இருக்கிறேன், இருக்கிறேன். அந்த இருப்பு, அதை கவனிச்சு பாடணும். பழகிட்டே வந்தீங்கன்னா இந்த 10 வினாடி கவனிச்சது 40 வினாடி கவனிக்கிற மாதிரி வரும். 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம், நாள் போக போக உங்க கவனிக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும். ஒரு நாள் கவனம் முழுவதும் வரும். அந்த இடத்துல உடல் இருக்காது, மனசு இருக்காது, உணர்வு மட்டும் இருக்கும். ஒன்லி கான்சியஸ்னஸ், நத்திங் எல்ஸ். எதுவுமே இருக்காது. அந்த இருப்பு உணர்வு, அது சுத்தமா இருக்கும். இதை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க என்டையர்லி டிஃப்ரெண்ட். உங்களால யாரையும் வெறுக்கவோ ஒதுக்கவோ
குறை கூட பார்க்க மாட்டீங்க. முதல் சொன்ன குறை இருக்கு, குற்றம் இல்லைன்னு. இப்போ குறையும் இல்லை. ஏன்னு கேளுங்க. ஒரு செடியை வீட்டுல வளர்க்கறணும். தோட்டத்துக்காக சொன்னா நல்லா பூக்குங்க, கொண்டு போங்கங்கிறாங்க. மிச்சம் 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, பூக்கல. அப்போ அது குறைவுடையது, பூக்குக்கு தகுதி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். கொஞ்ச நாள் 10 நாள் ஆச்சு, பழுக்கு லைட்டா மொட்டு விழுது, அப்புறம் பூத்துருது. அப்போ அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது. மலர்வதற்கு ஒரு செடி மலர்வதற்கு முன்னாடி மலரக்கூடிய பக்குவம். ஒரு பொண்ணு வயசுக்கு வருதுன்னு சொல்றாங்க, அதுக்குள்ள ஒரு வயசு இருக்குல்ல, 12 வயசு, 13 வயசு, 14. அப்ப அதுக்குள்ள என்ன, அது வயசுக்கு வர்றதுக்கு உடல்ல என்னென்ன ரசாயன பௌதீக மாற்றம் நிகழணுமோ கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஒரு நாளைக்கு பூத்துருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம பார்வைக்கு குறைன்னு சொல்றோம். குறை இல்ல, அது நிறைவை நோக்கி பயணிக்கிறது. தி ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் பயணிக்குது. அப்ப அதுல குற்றமும் இல்லை, அந்த குறையும் இல்லை. ஏன்னா அது போயிட்டு இருக்கு. நான் வந்து சீனியர் ஆசிரியர் வச்சுக்கிட்டுங்களேன். அப்ப எனக்கு பின்னாடி சேர்ற ஆசிரியர் துணை பேராசிரியர், பொறுப்பு ஆசிரியர், அப்புறம் துணை பேராசிரியர் ட்ரைனிங், அப்புறம் துணை பேராசிரியர், அப்புறம் பேராசிரியர் ட்ரைனிங், அப்புறம் பேராசிரியர், அப்புறம் கொஞ்ச நாள் மூத்த பேராசிரியர். வாட் இஸ் திஸ்? அந்த குறையிலிருந்து அந்த அறிவு நிறைவை நோக்கி பயணிக்கிற காலம். அப்ப நத்திங் இஸ் ராங் மட்டும் இல்லை, எதுவே குறையும் இல்லை. யாரு கண்ணுக்கு? தனது அந்த உள்ளார்ந்த உணர்வை, இன்னர் பீயிங், அதுக்கு ஆங்கிலத்துல பேர் என்ன தெரியுங்களா? கான்சியஸ்னஸ் மட்டும் இல்லை, இன்னர் பீயிங். அப்படின்னா பீயிங் சொன்னாலே அழிவற்றது. அதுக்கு பிறப்பும் இல்லை, வாழ்வும் இல்லை, இறப்பும் இல்லை. அது நித்திய புருஷன், இன்னர் பீயிங். நீங்க உங்களுடைய இன்னர் பீயிங்க உணர்ந்த பிறகு, அந்த முழுமையை உணர்ந்த பிறகு உங்க கண்ணுக்கு எல்லாம் முழுமையா தெரியும். எல்லாம் இன்ப ஊட்டாய் நிறைந்த இறைவா பாடினார்லே மகிழ்ச்சி. எங்கும் இன்ப ஊட்டாய் நிறைந்த இறைவா. ஒரு மலரை பார்க்கிறேன், அவ்வளவு அழகா இருக்கு, இன்ப ஊற்று. ஒரு பழத்தை சாப்பிடுறேன், அவ்வளவு சுவையா இருக்கு, இன்ப ஊற்று. மழை பெய்யுது, இன்ப ஊற்று. வெயில் அடிக்குது, இன்ப ஊற்று. இயற்கையில எல்லாமே இன்ப ஊற்று. ஏன்? இவன் வந்து முழுமை அடைஞ்ச உடனே எல்லாவற்றையும் முழுமையா அழகா ரசிக்க ஆரம்பிக்கிறான். மனம் அது செம்மையானால், செம்மை ஆயிடுச்சு. இப்போ மனம் அது செம்மையாயிடுச்சுன்னு சொல்லல, மனம்னு ஒண்ணு இல்லை. இப்போ இருக்குது உணர்வு. இப்ப சாமிஜி வர்றாரு, எப்பா நீ மனம்னு ஒண்ணு இல்லையேன்னு சொல்லிடாதேன்னாரு. இப்போ அவரு அதுக்கு எக்ஸ்பிளைன் எப்படி கொடுக்காரு? மனதிற்கு மூலம்னு ஒண்ணு இருக்கு, எழுச்சின்னு ஒண்ணு இருக்கு, தொடர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, தொடர்ச்சி ஆகிட்டே இருக்கு. ஆனா அந்த இருக்கிற மனதுக்கு மூலமாக இருப்பது உணர்வு. அப்ப உணர்வும் மனமே. இப்ப பாருங்க, மனசனை எப்படி டீல் பண்ணணும் மகிழ்ச்சின்னு கற்றுக் கொடுத்துருக்க. மனதை பற்றி சொல்லும்போது சொல்லுவாரு 10 படித்தளங்கள். முதல்ல உணர்வு, பசிக்கிறது உணர்வு, உடனே தேவை வருது. உணர்வு, தேவை, செயல், விளைவு, அப்புறம் அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்னும் 10 படித்தளங்களை உடையது. அது அடித்தளம் உணர்வு. இப்ப நான் சொன்னது மனம் இல்லைன்னு சொன்னா உணர்வு இருக்கு, அந்த 9 இல்லை. மனதின் மூலமாகிய உணர்வு இருக்கு, அருந்து எழக்கூடிய 9 இல்லை. அப்படி ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா நீங்க மனதை உறுதிப்படுத்த வேண்டாம், மனதை செம்மைப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு மனம் இல்லை, உணர்வுங்கிற மனம் இருக்கு, மூலம் இருக்கு. இதுதான் உன்னதமான நிலை, உணர்வு. ஆனா இது ஒரே நாள்ல சாத்தியம் இல்லை. ஒண்ணு விளக்கம், நீங்க நல்லா விளங்கி அதை செயல்படுத்த முயலணும். தோல்விகள் வரும், வெற்றியும் வரும், அது கொஞ்சம் நாளாகும். தியானத்துல கவனம், உங்களையே கவனிங்க, உங்களது இருப்பை கவனிச்சுட்டே வாங்க. நாள் ஆக அந்த இருப்பு இருக்கு, அது எல்லையற்ற இருப்பாக, ஆனந்த இருப்பாக, மிக மிக சௌரியமான இருப்பாக, மிகவும் அழகான இருப்பாக,
மிகவும் பாதுகாப்பான இருப்பாக. இத்தனை பெருமையும் அந்த இருப்பில் இருக்கு. த சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வின் இருப்பிடம். அவ்வளவு அழகு, பாதுகாப்பு, சௌரியம், இனிமை, ஆனந்தம். எந்த உயர்ந்த வார்த்தை நீங்க போட்டு அவ்வளத்தையும் எடுத்துட்டு வந்த பிறகு இப்ப நான் யாரு? அந்த உள் உணர்வு. இப்ப என் கண்ணு என்ன கலர் கண்ணாடி போட்டு பாக்குறோமோ அப்படிதான் தெரியும் இல்லையா? பச்சை கண்ணாடி போட்டா பச்சையா தெரியும், மஞ்சள் போட்டா மஞ்சளா தெரியும். சொன்ன மாதிரி இப்ப என்ன கண்ணு வந்திருக்கு? விஷன். என்ன விஷன்? உள்ள பார்த்து ஆனந்தத்தை பார்த்தது, அழகை பார்த்தது, சௌரியத்தை பார்த்தது, பாதுகாப்பை பார்த்த மனசு வெளியில பார்க்கும்போது எல்லாவற்றையும் என்னவா பார்க்கும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். என்னவா பார்க்க முடியும்? எல்லாவற்றையும் அன்பா, அரவணைப்பா. ஏங்க அப்பா இறைவா, இங்கதான் இறைவான்னு கூட வேண்டியது. எதுக்கு குடுன்னு கேட்கறதுக்கு இல்லை, இறைவாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை, மகிழ்ச்சிய, எல்லாத்தையும் இன்பமா பார்த்துட்டு, எத்தனை கோடி இன்பம் அமைத்தாய் எங்கள் இறைவா இறைவான் பாரதி. அவனுடைய இயற்கை வந்து இன்பமயமா பார்க்கறான். மகிழ்ச்சி, இன்ப ஊட்டாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்பமயம். பழைய பாடல். எல்லாம் எங்கும் இன்பமயம். ஆனா நம்ம மனசுக்கு எப்படி தெரியுது? இந்த உலகம் துன்பம். என்னையா உலகம், என்னையா அந்த அரசியல்வாதி, என்ன ஆக்கும்? பேசுறோமா இல்லையா? இங்கதான் நீங்க சொல்லணும், மைண்ட் இஸ் சச். ஒரு பொலிட்டிக்கல் மேனுடைய மைண்ட் இஸ் சச், ஒரு போலீஸ்காரனுடைய மைண்ட் இஸ் சச், ஒரு பிசினஸ் மேனுடைய மைண்ட் இஸ் சச், ஒரு சைல்டுடைய மைண்ட் இஸ் சச். சச்னஸ் ஆஃப் த மைண்ட். அப்ப என் மைண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன், என் மனசு எப்படி இருக்கு, அது என்னென்ன குணக்கேடுகள் இருக்கு, நலன்களும் இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு என்னிடம் நான் ஜாக்கிரதையாக இருந்து எனக்குள்ள இருந்து கெட்டது வராம என்னை பாதுகாக்கக்கூடிய அந்த விழிப்பு உணர்வை பெருக்கிக் கொண்டால் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, சாமி கூட வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னும் சொன்னா விழிப்புணர்வோடு இருப்பதுதான் இறை வழிபாடு. இத மாதிரி என்ன சொன்னாருன்னா, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்பாய். நீதி நெறி உணர், இயல்பூக்கத்தையும் செயல்விளைவு தத்துவத்தையும் நல்ல புரிந்து கொண்டு ஜாக்கிரதையா வாழ்ந்தோன்னு சொன்னா அந்த வாழ்வுதான் இறை வழிபாடு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னும் மனதை